அனைவருக்கும் வணக்கம். இட்லி தோசை மாவுக்கு அரிசி உளுந்து எப்படி அளந்து போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு படி ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு படி அரிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அரைப்படி நம்ம அளந்து போடணும். அதில் பாதி அளவு அரைப்பொடி அரிசி போட்டாச்சு. மொத்தமாக 1.5 படி அரிசி போட்டிருக்கு. இது மேக்ஸிமம் ஒரு 4 பேத்துக்கு வரும். மறுபடியும் அரைப்பொடி கரெக்டாக அளந்தெடுத்து மொத்தமாக சேர்த்து 1.5 படி நம்ம போடுறோம் அரிசி மட்டும். சின்ன சைஸு டம்ளரும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவு எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் இப்போ நான் காமிச்சிருக்கேன் அந்த டம்ளரை ஒரு படி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடணும். இதுதான் கரெக்டான ஒரு அளவு. ஒரு படி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடணும். நம்ம இன்னும் அரைப்பொடி அரிசி போட்டனால இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் கூட போட்டுக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்கும். இப்போது நம்ம 2 படி அரிசி போட்டோம்னா 2 டம்ளர் ஃபுல்லாக நம்ம உளுந்து அளந்து போடணும். இதுதான் கரெக்டான அளவுங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா வெந்தயம் போடக்கூடாது, ஏன்னா அது நுரைச்சி வந்துடும். வெந்தயம் போடாமல் வச்சா 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் மாவு. கேழ்வரகு இருந்தால் கேழ்வரகு சேர்த்துக்கலாம். 2 நாள் 3 நாள் வரைக்குமே மாவு பொங்கி நுரைச்சிலாம் வராது. 4 நாள் ஆனாலும் மாவு நுரைச்சிலாம் வந்துடாது, நல்லா இருக்கும் மாவு. ஒரு படி அரிசிக்கு 1 டம்ளர் வரைக்குமே போடலாம், நல்லா இருக்கும். மாவாட்டும் போது ஃபஸ்ட்டு கேழ்வரகு போட்டு 5 நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் அது மேலேயே நம்ம உளுந்து போட்டு ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி போட்டு ஆட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டிருந்தா வெந்தயம் ஃப்ரிட்ஜில் அதிகம் போடக்கூடாது. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க வெந்தயம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா நுரைச்சி வந்துடும் வெந்தயம் அதிகமாக. இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிகள்.